கழுவுற மீனில் நழுவுற மீன் என்று சொல்லக்கூடிய புத்திசாலித்தனமாக செயல்படக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு ஆடி மாத பலன். எங்கே 7 சனி நம்மளை நிம்மதியாக இருக்கிற மாதிரி தெரியலையே என்று நினைப்போம். ஆனால் சனி ஈஸ்வரவன் வாக்கிய கணிதப்படி விரயஸ்தானத்திலும் திருக்கணிதப்படி உங்களுக்கு ஜென்மசனியாகவும் இருப்பதால் பல குழப்பங்களும் பல சிந்தனைகளும் இருப்பீர்கள், பல யோசனையில் இருப்பீர்கள். பயனுள்ள தகவல்கள் இம்மாதத்தின் பிற்பகுதியில் வரலாம். சுகாதிபதி கலத்திர ஸ்தானாதிபதி வக்கிரச்சு மாத ஆரம்பத்திலே அமர்வதால் சுகஸ்தானத்தில் உடல் நலனில் அக்கறை தேவை. கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு ஏற்படலாம். அவர்கள் உடம்பிலும் கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது. தொலைதூரம் சென்றவர்கள் மூலமாக சில சங்கடமான செயல்கள் சங்கடமான செய்திகள் வந்து சேரலாம். நெருங்கிய உறவு முறையில் சில அசம்பாவிதங்கள் நடக்கலாம். துக்க நிகழ்வுகளுக்கு சென்றுவதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் இருக்கிறது. கர்ம காரியங்களுக்கு அதிகமாக சென்று வர நேரிடும். அதிலும் மாமன் மைத்துனர் வகையில் சென்று வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கூடுமானவரை இந்த மீன ராசிக்காரர்கள் ரவி, ராஜேஷ், ராம்குமார், ரமேஷ், ஜுரேஷ், சதீஷ், கணேஷ் இப்படி உள்ள பெயர்களிடமோ மிகவும் கனிவுடன் இருப்பது நல்லது, எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. குடுக்கல் வாங்கல் நிலைகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்காது. அதிகமாக வட்டி கட்ட நேரும். தேவையில்லாமல் ஒரு புதிய கடனுக்கு ஆளாக நேரும். புதிய கடனை உங்களை வாங்க வைக்கும். நெடுநாட்களாக வண்டியில் செலவு வைத்து கொண்டே இருந்தது. இப்பொழுது கூடுதலான செலவு இழுத்துவிட்டு அந்த வண்டி வாகனத்தில் கூடுதல் செலவு செய்ய நேரும். தாங்கள் யாருக்கானும் நல்லது செய்ய போய் கொல்லாப்படையக்கூடிய நேரமாக இந்த ஆடி மாதம் அமைகிறது. பேச்சுவார்த்தையில் கூடுமானவரை தாங்கள் கவனம் செலுத்தி வந்தால் பல பிரச்சனையிலிருந்து தப்பிக்க முடியும். கூடுமானவரை தாங்கள் கரை மேல் அழகர் என்று சில ஊரில் இருக்கும். அந்த கரை மேல் அழகரை வழிபாடு செய்தால் மீனராசிக்காரர்களுக்கு ஒரு ஏற்றம் ஏற்படும், மாற்றம் ஏற்படும், நற்பலன் உண்டாகும். 7 சனி நடக்குது என்று பயப்பட வேண்டாம். கரை மேல் அழகரை வழிபாடு செய்துங்கள். அவர் நமக்கு நல்ல வழி காட்டுவார்.